சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா, ஒரு கலாவணி படத்தில் வந்து ஒரு யதார்த்தம் மீறாத ஒரு கமர்ஷியல் இருந்தது, ராஜேஸ்வரா படத்தில் ஒரு தரம் இருந்தது. இது மாதிரி ஒரு யதார்த்தம் மீறாத கமர்ஷியல் உட்பட்ட ஒரு தரமான படமாக இருக்கும். படம் திருப்தியாக வந்திருக்கு, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நன்றி. மதுரை சண்டீர் தான் தஞ்சாவூர் சண்டீர் தான் மதுரை அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ சில வார்த்தைகள்லாம் பொதுவாக தான் வச்சுருக்கோம். மதுரையில் அம்மான்னு கூப்பிட்டா தஞ்சாவூரில் அம்மான்னு கூப்பிட எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். கிடையாது. நீங்க அதான் காமனான சில வார்த்தைகள் இருக்கு. அது நான் ஒரு ஏற்கனவே இந்த கேள்வி ஏற்கனவே வந்து நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு மாவட்டத்தில் வந்து பெண்ணொருத்தங்க வந்து தங்கி இருக்கும்போது சில சொற்கள் அங்கே பரவ ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். ஊரில் உள்ள கிழவிகள்லாம் சாதாரணமாக சல்லியாக போய் வெத்தலை வாங்கிட்டு வருவாங்க. சல்லிங்கிறது ஹிந்தி வார்த்தை. எங்கள் ஊர் கிழவிக்கு எப்படி சல்தி தெரியும்? அந்த மாதிரி தான். ஒருவேளை உங்களுக்கு இல்லை அப்படி இல்லை. நீங்கள் இதில் வர்ற நீங்கள் பார்த்த அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நேரடியாக நானே என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் நிரந்தர விஷயத்திலிருந்து வந்ததுனால அது 100% அது நிஜ லைஃப் தான் இருக்குது. கற்பனை கதையா இல்ல ஊர்ல நடந்த உண்மை சம்பவங்கள் பின்னணியில் வருதா? ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வந்து உண்மையான இன்ஸ்பிரேஷன் எடுத்து முழுக்க திரைக்கதை வந்து கற்பனையில பண்ணப்பட்டு. இதுல ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இல்லை, அது ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணா இருக்க. உங்களுக்கு தோணுதா? அப்படின்னா அது மட்டும் கேட்குறது. அது பிளான் பண்ணுறதுலாம் இல்லை சார். நான் ஆசைப்படுறேன் வருஷத்துக்கு 2 படம் வரணும்னு. அது ஒரு சில காரணத்தினால கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இனிமேல் அது நடக்கக்கூடாத ஒரு இதில் பார்க்குறேன். இனிமேல் அது நடக்கக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாக இதாக சார். இல்லை சார், நான் இப்போ 3 படம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பட் அது டைம் ஆகுது சார். நான் வந்து பிளான் பண்ணுறது சார் 60 days முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகணும். ஒரு ஒரு பாயிண்ட் அந்த பேர் நம்ம கையில் இல்லை சார். அது நம்ம நடிச்சுட்டு வரலாம். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணத்தினால டிலே ஆயிடுது. ஸோ இனிமேல் அது நடக்காம நான் பார்ப்பேன். குழந்தை மாதிரி இருந்தால் நான் கேரக்டர் அவங்க ரியல் லைஃப்ல குழந்தை மாதிரி இருப்பாங்க. இந்த படத்துல நான் கேரக்டர் தான் லவ் பண்ணேன் சார். இல்ல சார், எப்படி நல்லா இருந்தது சார். ஏன்னா பாலசார் படத்தில் நடிக்கும்போது நான் ஒரு நேஷனல் அவார்டு நினைச்சேன். சர்ணம் சார் படத்தில் நடிக்கும்போது 2 நேஷனல் அவார்டு. பாலசார் ப்ரொடக்ஷன்ல இருந்தா சர்ணம் சார் டைரக்ஷன். ஸோ நல்லா இருந்தது. டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சொல்ல முடியாது. இல்லை சார், யாரும் எதுவும் இதெல்லாம் பண்ணேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார். வேற எக்ஸ்பீரியன்ஸ். சார் அருவா மட்டும் தான் சார் கையில் கொடுத்தாங்க. ஓடலை யாரும் டைம் எல்லாம் கொடுக்கல, விடவும் இல்லை சார். வெறுமனே அருவா தூக்கி தெரியுங்களா? சண்டி வீரன் ஆகாது. அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
தஞ்சாவூர் ஷூட்டிங் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. தஞ்சாவூர்ல நல்லா இருந்தது. கேள்வி கேட்டவங்க தஞ்சாவூர் அதனால ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன். இல்ல நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அங்க தஞ்சாவூர் சொன்னோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் திங் ஞாபகம் வருது, ஷூட்டிங் எல்லாம் ஓகே ஒரு சைடு, அது நம்ம வேலை செய்யறோம் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், அங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன். போன படத்துக்காக வெயிட் எல்லாம் குறைச்சி கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன். சரண் சார் என்ன சொன்னாங்கன்னா, இல்லம்மா இல்ல நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் சொன்னாரு, 2 நாள் சொன்னாரு. நானும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தா பார்த்தாரு. 4ஆவது நாள்ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வீட்டுல இருந்து இந்த ஐர மீன் குழம்பு, நிக்கிறது, மிதக்கிறது, ஓடுறது, பறக்குறது எல்லாத்தையும் வெட்டி போட்டு கொண்டு வந்தாரு. ஸோ ஒரு 30 நாள் ஷூட்டிங்ல நல்லா வெயிட்டை போட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்னா சாப்பாடு. நம்ம முன்னாடியே உட்காந்துருக்காங்க, அழகா இருக்காங்க. தேங்க்ஸ். பாலா சார் கேட்கணும். நியூசிலாண்ட்ல போய் பாட்டு எடுக்க சீன் எடுக்க போறீங்களா அல்லோ கொடுத்தாரு. அந்த அல்வா பத்தி கையில என்ன சொல்றாங்க? ஏன்னா படம் முழுக்க சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ நேரத்துல போவே இல்லை. இந்த அல்வா பத்தி அவங்க என்ன நினைக்கிறேன்? கையல் ஆனந்த் கேள்வி தெரியுதா? நியூசிலாந்து போகிறோம் நம்ம சாங்க்கு அப்படின்னு சொன்னேன். ஐ தாட் நிஜமாவே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, என்னன்னா பிகாஸ் நிஜமாவே ஆக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஐ லிவ்ட் இட் அட் லாஸ்ட். சீட் பண்ணிட்டேன். சீட் பண்ணிட்டாங்க சத்தம் முடிச்சு சீட் பண்ணிட்டேன். பாலசாமி ஒரு கேள்வி, இந்த படத்துல அப்படி என்ன ஒரு புதிய விஷயம் இருந்துச்சுன்னு த்ரில் ஆகிட்டீங்க? ஏன்னா அதுவே அவங்கள பார்க்கணும், நீங்க சந்தோஷப்பட்டு பார்த்ததே இல்லை, அவர் உங்களை பார்த்துருக்காரு, ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க. அந்த அளவு இந்த படத்துல என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, கதையே சொன்னாங்க. போயிடலாம் தானே, கதையே சொன்னாங்க. சொன்னபோது உங்களுக்கு அதில் எதுவும் கதாபாத்திரம் இல்லைன்னு சொன்னார். உடனே எனக்கு ரொம்ப திருவிழாங்க கதாபாத்திரம் எதுவுமே உங்களுக்கு ஆக்டிங் பண்ணுறது இந்த படத்தில் சான்ஸே இல்லைன்னாரு. ஓகே, இது கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். நான் பகிரங்கமாக தெரிவிச்சு கொடுப்பேன், பாலா படத்துலையோ சரவணன் படத்துலையோ இப்போ வாய்ப்பு கட்டதே இல்லை. ஏன்னா பாலா படத்தில் எனக்கு அசிங்கம் கட்டுவார் எனக்கு தெரியும். பாலா காமிச்சுன்னா 2 கல்யாணம் பண்ண போறீங்களா? அது நான் எப்பவுமே அழகா இருக்கேன் சார். 37 வயசுக்கு அப்புறம் எனக்கு வெயிட் ஓடவே இல்லை. உங்களை விட நான் இறங்கி ரெண்டுக்கும் தான். கதையை முதல்ல சூஸ் பண்ணது அதர்வாக்காக, அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணது 2 பேருக்கு, டைரக்டரோட முன்னாடியான அனுபவம், அப்புறம் அதர்வாக்கு இது நல்ல படமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை. வெற்றியா தோல்வியா நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். இன்னொரு படத்தை பற்றி நான் பேச வரல. 2வது, ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அவர் ஒரு நல்ல இயக்குனர் இல்லைன்னு நம்ம உடனே முடிவு வைக்க முடியாது இல்லையா? அது அடுத்தடுத்து சொல்லணும். ஜிப்ரான் வந்து கமல் சாரோட 3 படங்கள் தொடர்ந்து கமிட் பண்ணிட்டாங்க. அந்த 3 படங்களோடையும் கமல் சார் கூட இருக்க வேண்டிய சூழல், அதனால தான் பண்ண முடியல. அடுத்தடுத்து ஜிப்ரானோட பண்ணிட்டோம். தொடர்ந்து இந்த புதிய இசையமைப்பாளர்களை பயன்படுத்துறவங்க சபேஷ் முரளியை பின்னணி இசைக்கு மட்டும் கூப்பிடுறீங்களே, என்ன காரணம்? ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப அதில் ஸ்ட்ராங் நல்லா பண்ணுவாருங்கிற மூலம் முழுமையான புகழ் வந்து அந்த அருணகிரி என்கிற தயாரிப்பாளர் கிடைக்காம போகுங்கிற வருத்தம் அவருக்கு இருக்குமே. ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் என்பவர் சரி அருணகிரி வந்து சாங் மட்டும் தான் கம்போஸ் பண்ணாரு, பிஜிஎம் கம்போஸ் பண்ண தெரியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறீங்களே. அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா இப்போ இதே ஒரு பாலசா ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு படத்தை வந்து அருணகிரிங்கிற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பே ஒரு பெரிய வாய்ப்பு தானே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக அவருக்கு நிறைய படங்கள் கிடைக்கும். அதனால நம்ம அப்படி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அருணகிரி சார் கவலைப்படல, நீங்களும் கவலைப்பட வேண்டாம். காதலுக்கு அடையாள ரோஜா போலாம் பழைய காலம் சார்.
பேர் ரோஜா பூலாம் கொடுக்குறா. ரோஜா பூ கொடுக்குறதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போலாம் வேற மாதிரி கொடுத்துருக்கேன். நமக்கு இருக்க அரசியல் அதுக்கு சம்மந்தம் கிடையாது.